நான் போன வீடியோவில் பால் செயின் வச்சு ஒரு டிசைன் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த டிசைனில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பால் செயின் கருத்து போகும்னு. ஆமாம் சிஸ்டர், கண்டிப்பாக பால் செயின் கருத்து தான் போகும். அதை நம்ம ட்ரை கிளீன் தான் கொடுக்கணும். அந்த வீடியோவில் நான் தெளிவாகவும் சொல்லியிருப்பேன் ஸ்டோன் செயின் வந்து கருத்து போகும்னு. சிஸ்டர், அந்த வீடியோ இப்போ நான் 3 மினிட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு வந்து சொல்லித்தரேன். இதை நான் பிகினருக்காக சொல்லி கொடுத்தது. ஆரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி எதுவுமே தெரியாத ஒரு பர்சனுக்காக நான் இதை சொல்லி கொடுத்தது. சப்போஸ் அவங்க இந்த டிசைனை ட்ரை பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறாங்க, அதை 4 பேர் பார்த்து கேட்குறாங்க, இது எப்படி பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்கரேஜ் ஆகும், இன்னும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் தோணும், நிறையா க்ரியேட்டிவ் மைண்ட் தோணும். நம்ம கற்றுக்கிட்ட ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒருவேளை அவங்களும் அவங்க கையில் இன்கம் பார்க்குற ஒரு பர்சனாக மாறலாம். ஸோ சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்த போடுற வீடியோ பண்ணுறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட் கொடுங்க. அந்த சிஸ்டர் கடைசியாக ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு இமோஜி கொடுத்துருக்கீங்க. அதை நீங்கள் நக்கலாக கொடுத்தீங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எல்லாம் கற்றுத்தெரிந்த பர்சனாக நீங்கள் இருக்கலாம். எல்லாமே கற்று தெரிந்தவங்க கிடையாது. நம்ம கட்டுறது கைமண் அளவு தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி முன்னால் இருக்க வீடியோஸ் போய் பாருங்கள். எதுவுமே தெரியாத ஒரு பர்சனுக்கு தான் நான் இந்த வீடியோவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த ஒர்க்குமே தெரியாதவங்க, ஆனால் நானே டிசைன் பண்ணி போகணுன்னு ஆசைப்படுற பர்சனுக்கு தான் நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் தயவு செய்து சோசியல் மீடியாவில் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வீடியோ கொடுங்க. நக்கல் பண்ணுறது, காமெடி பண்ணுற மாதிரி வீடியோலாம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒர்க் சொல்லி கொடுக்குற ஒரு பர்சனுக்கு அந்த கமெண்ட்டை கொடுக்காதீங்க. தேங்க்யூ சிஸ்டர், மாறுங்க.